மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். போராடுவோர் மீது போலீசார் மூலமாக தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சண்முகம், திமுகவோடு உடன்பட முடியாத பல்வேறு விஷயங்கள் உள்ளன. மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர பராமரிப்பு தொகையை உயர்த்த கோரி போராடியவர்கள் மீது போலீசாரின் நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கடுகளவும் ஏற்கவில்லை. போராடுபவர்களை கைது செய்து மண்டபத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ கொண்டு செல்லாமல் வேனில் அமர வைத்து நாள் முழுவதும் சென்னையை சுற்றி வரும் புதுவித நடவடிக்கையை சென்னை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இயற்கை உபாதை கழிக்கவும், உணவு உண்ணவும், தண்ணீர் குடிக்கவும் அனுமதிக்காமல் மாலை 6 மணிக்கு ஏதாவது ஒரு இடத்தில் போராடுபவர்களை இறக்கிவிட்டு விடுகின்றனர். இதை கண்டிக்க வேண்டிய தமிழக அரசும் முதல்வர் ஸ்டாலினும் மௌனமாக இருப்பது சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். போராடும் உரிமையை அரசியல் சாசனம் அளித்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் போராடுபவர்களை கண்ணியமாக நடத்துவதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், இதை மீறி காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டன குரல் எழுப்பும் என்றும் சண்முகம் எச்சரித்துள்ளார்.